மரியாட்டு கமாரான்ற 12 வயசு குழந்த 2 நாடுகளுக்கு நடுவில் இருந்த போரில் 2 கைகளையும் இழந்துட்டா. அவள் இறக்கும் தருவாயில் கீழே உழைச்ச, அண்ணா யாராவது என்னை காப்பாற்றுங்களேன், அக்கா யாராவது என்னை காப்பாற்றுங்களேன் அப்படின்னு கதறினான். ஆனால் எல்லாருமே இந்த போரில் எல்லோரும் வேக வேகமாக உசுரை கையில் பிடிச்சிட்டு ஓடிட்டு வச்ச, யாரையும் காப்பாற்ற முடியாத நிலையிலையும் யாரோ ஒரு அண்ணா ஒரு மாம்பழத்தை தூக்கி விசிறி கடாசினா அந்த குழந்தை இருக்கிற பக்கமாக. அதை கவ்வி பிடிச்சி உயிரை காப்பாற்றின்றான். அந்த குழந்தை கொஞ்ச நாளைக்கெல்லாம் மருத்துவ உதவி பெற்று அந்த பொண்ணு கொஞ்சம் மருத்துவ உதவியினால் உயிர் பழிச்சான். ஆனால் 2 கைகளும் இல்லாமல் தான் இருந்தான். ஆனாலும் அவள் ரொம்ப பெரிய மனுஷியாக ஆகி தன்னோட முயற்சினாலையும் தன்னோட தன்னம்பிக்கையினாலையும் பல நூல்களை எழுதி இந்த மாதிரியாக ஊனமுற்ற அந்த குழந்தைகளுக்கு எல்லாமே நன்னா கை கொடுக்குற ஒரு பெரிய ஆளாக இன்றைக்கி அவள் வந்திருக்கா, ஒரு மனுஷியாக அவள் வந்திருக்கா. அவள் சொல்கிறா, அந்த ஒரு மாம்பழம் அந்த ஒரு நிமிஷத்துக்கு எனக்கு கிடைக்கலன்னா உயிரே போயிருக்கும், தன்னம்பிக்கையோடு நான் உசுரை கையில் பிடிச்சின்னு கத்தி அந்த ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டேன். கொஞ்ச நாளைக்குள்ளே என் உசுறு உடம்புல ஒட்டின்றது. அதுக்கப்புறம் இந்த மாதிரியா இருக்கக்கூடிய ஊனமுற்றவர்களுக்கெல்லாம் நாம் உதவி செய்யணும் அப்படின்னு நான் பல நூல்களை எழுதியிருக்கேன். கைகள் எல்லாமே நான் சொல்லி பிறரை எழுதி வச்சு பல நூல்களை நான் எழுதியிருக்கேன். பல பேர்களுக்கு நான் இப்போ உதவியாக இருக்கேன் அப்படின்னு அவள் பெரிய மேடை பேச்சாளராக இருக்கா, நல்லா பேசுகிறாள். அப்படிலாம் இருக்கும் பொழுது அவளுக்கு வந்த கஷ்டத்தை விட நமக்கெல்லாம் என்ன கஷ்டம் வந்துடுது. அதனால் தன்னம்பிக்கையை என்றைக்குமே நம்ம விடவே கூடாது. தன்னம்பிக்கையோடு இருந்து வாழ்க்கையில் சாதிச்சு காட்டணும்.